ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல, சரியான நேரம் வரும் பொழுது செயலிலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். கடந்த முறை பரிசுத்த வேதாகமத்தை பயன்படுத்துவது எப்படி என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். அதில் அநேக தவறுகள் செய்வதனால கிறிஸ்தவ உலகத்துல பல்லாயிரக்கணக்கான சபை பிரிவுகள் தோன்றியிருக்கிறது, பலவிதமான கொள்கை குழப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். காரணம், பரிசுத்த வேதாகமானது ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது கடந்த காலத்திற்கும் பொருந்தும், நிகழ்காலத்திற்கும் பொருந்தும், எதிர்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கடந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளானது நிகழ்காலத்திற்கு பொருந்தாது என்றும், நிகழ்காலத்துல நடைமுறைப்படுத்த வேண்டிய வேத வசனங்களை நடைமுறைப்படுத்திவிட்டால் எதிர்காலத்துல என்ன இந்த உலகத்துல நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் பேசியிருந்தேன். அதுல வேத வல்லுநர்கள் செய்கின்ற தவறுகளை குறித்து நான் பேசியிருந்தேன். உதாரணமாக, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜான் பைப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற வேத வல்லுனர், அவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம் நான் ஒரு செல்லாத வசனமாக மாறியிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அதே வசனத்தை மீண்டுமாக இறைவன் புதுப்பித்திருக்கிறார் அல்லது ரீஅஃபர்ம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி ஜான் பைப்பர் அவர்கள் சொல்லனாக நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற நோவாவுக்கு இறைவன் சொல்லி இருக்கிற அந்த ஆசீர்வாதமானது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லப்பட்ட அதே ஆசீர்வாதத்தை நோவாவுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஜான் பைப்பர் அவர்கள் தவறாக பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஜான் பைப்பர் போன்ற பிரசித்தி பெற்ற மனிதர்களை குறிப்பிடுவதற்கான ஒரு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஜான் பைப்பர் போலவே உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா வேத வல்லுநர்களும் தவறாக இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவதற்காக நான் ஜான் பைப்பர் என்ற ஒரு நபரை பெயரை நான் பயன்படுத்துகிறேன். மற்றபடி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான விரோதங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, யாரையும் விரோதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரை போலவே ஜான் மெக்கார்த்தரும் தவறுதான் செய்திருக்கிறார். மொத்தத்தில் 2ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பாடு, அதாவது 3வது நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற எல்லோருமே விசுவாசிகளாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் என்ற ஒரு நிலையில வேதாகமத்தை எடுத்து பிரசங்கிப்பது என்பது தவறான ஒரு வழக்கமாக இருக்கிறது இந்த உலகத்தில் என்று சொல்லி பொதுவாக என்னால் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் திரியேகத்தில் 3வது நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் வேதாகம் எழுதி நம்மளிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதன் விளைவாக நாம் பரிசுத்த ஆவியானவரை, தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம் பெற்றோர்களிடத்திலிருந்து, நம்முடைய மூதாதையர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறதான அந்த ஆவி, அதாவது இன்ஹெரிட்டட் ஸ்பிரிட் என்று சொல்லி நான் வழக்கமாக சொல்வதுண்டு. அந்த ஆவியானது நம்மளுடைய சரீரத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அதற்கு பதிலாக தூய ஆவியானவர் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக வர வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் இந்த வேதாகமத்தை ஒருவர் எடுத்து பிரசங்கிக்க வேண்டும் என்பது இயேசுவானவருடைய கட்டளையாக இருக்கிறது. உதாரணமாக, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சீசர்களை பார்த்து, எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. இந்த அப்போஸ்தலர்கள் அல்லது ஆண்டவருடைய சீசர்கள் அனைவருமே இயேசுவானவரோடு கூட 3.5 வருடங்களாக இருந்தவர்கள். இயேசுவானவர் செய்த எல்லா விதமான அற்புதங்களையும் அவர்கள் பார்த்தவர்கள். இயேசுவானவர் பேசின போது அவற்றையெல்லாம் கேட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் இயேசுவானவரை பொறுத்த வரைக்கும் இயேசுவுக்கு அவர்கள் சாட்சிகளாக மாறவில்லை. காரணம் என்ன?
காரணம் என்ன என்று பார்த்தால், அவர்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆவியானது அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து, மூதாதையர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அது ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்ததுனால வந்த ஒரு ஆவி. அந்த ஆவி இறைவனுடைய எதிராளியினுடைய ஆவி, அது மனிதர்களுக்குள்ளாக வந்தது. அப்பொழுது என்ன சம்பவம் நடந்தது? ஆதியில ஆதாமும் ஏவாளும் மரித்து போனார்கள். இந்த ஆதாமுடைய நாசியில இறைவனுடைய ஆவி ஓடிக்கொண்டிருந்தது, அல்லது இறைவனுடைய ஆவி சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சுவாசமானது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுவாசத்திலிருந்து வெளியே சென்றது. அதற்கு பதிலாக இந்த இறைவனுடைய எதிரியினுடைய ஆவியானது அவர்களுக்கு உள்ளாக வந்தது. அதனால தான் அவர்கள் அந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். அதுதான் நிறைவேறினது. அதற்கு பிற்பாடு எல்லோருக்குமே இந்த இன்ஹெரிட்டட் ஸ்பிரிட், நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து மூதாதையர்களிடத்திலிருந்து வந்த ஆவிதான் இருக்கிறது. அந்த ஆவியின் மூலமாக தான் நாம் படிக்கிறோம், நாம் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளுகிறோம் இந்த உலக ஜீவியத்தில். ஆனால் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறதனுடைய விளைவாக இந்த இன்ஹெரிட்டட் ஸ்பிரிட், நம்முடைய பெற்றோர்கள் மூதாதையர்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய ஆவி வெளியேற வேண்டும். அதற்கு பதிலாக தூய ஆவியானவர் நம்மளுடைய சுவாசத்திலே வந்து அவர் நம்முடைய சரீரத்தில் வாசமாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், மற்றவர்களிடத்து அதை போதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவரே கட்டளையிட்டிருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லோருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு அவர்கள் போகக்கூடாது என்று இயேசுவானவர் சொல்லிவிட்டார். ஆக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடுதான் அவர்கள் இயேசுவானவருக்கு சாட்சிகள் ஆனார்கள். அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். அதனால வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய விருப்பம் போல அந்த வேத வசனத்தை பயன்படுத்துவதனால வரக்கூடிய விளைவுகள்னால தான் இப்படி தவறுகள் நடக்கிறது. அதற்கு உதாரணமாக தான் நான் ஜான் பைப்பர் அல்லது ஜான் மெக்கார்த்தர் போன்ற வேத வல்லுநர்களை குறிப்பிட்டு சொன்னேன். அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமலேயே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதாக ஒரு நம்பிக்கையில், ஒரு விசுவாசத்தில் அவர்கள் பேசிவிடுகிறார்கள். அப்பொழுது அதே போல தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வேத வல்லுநர்கள் எல்லாம் பேசி வருகிறார்கள். அது முற்றிலும் தவறு. அதனால தான் இவ்வளவு கொள்கை குழப்பங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்று சொல்லி நான் விளக்கி இருந்தேன்.